குடியிருந்துச்சு. அடுத்தடுத்து நடந்த 2 கொலையினால சனம் ஒவ்வொருத்தலாம் வெளியேறி போயிட்டாங்க. இப்போ நடந்த கொலையினால எல்லாருமே வெளியேறி போயிட்டாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், வேற எங்கேயும் போகலை. திருப்பி நாட்டாவடி போகணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கேன். சாமி இருக்கு, வீடு இருக்கு, வயக்காடு இருக்கு, அதெல்லாம் விட முடியுமா? ஒருவர் மட்டுமே வாழ்ந்து வந்த நாட்டாக்குடி கிராமத்திற்கு திரும்பும் மக்கள். செய்து தரப்பட்ட அடிப்படை வசதிகள். தன்னார்வர்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க. போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு, சிசிடி கேமரா வச்சிருக்காங்க. மேலும் எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை செஞ்சு கொடுங்க அரசு கிட்ட கேட்கும் மக்கள். எங்களுக்கு நல்லது செய்யணும், தண்ணி இருக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இல்லைன்னா இப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டியது. சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது நாட்டாக்குடி கிராமம். இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள், கல்வி, விவசாயம், வாழ்வாதாரம் இன்றி அந்த மக்கள் தவித்து வந்தார்கள். மேலும் அந்த கிராமத்தில் அடுத்தடுத்து கொலை சம்பவங்களும் நடந்ததால் அந்த கிராமம் ஒரு பாதுகாப்பற்ற கிராமம் என கருதி ஏராளமான மக்கள் அந்த கிராமத்தை விட்டே வெளியேற தொடங்கினர். அந்த கிராமத்தில் ஒரே ஒரு முதியவர் மட்டும் இருந்த நிகழ்வு தமிழகத்தை அதிர்ச்சியடைய செய்தது. இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர் ஒருவர் அந்த கிராமத்தில் இருந்த முதியவருக்கு, அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிய பலருக்கும் தன்னால் இயன்ற பண உதவி, பொருள் உதவிகளை செய்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். இதற்கிடையே அரசும் அந்த கிராமத்திற்கு தற்போது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், மின்சாரம், தெருவிளக்கு, சிசிடிவி கேமராக்களையும் அமைத்து கொடுத்து அந்த கிராம மக்கள் அந்த பகுதிக்கு திரும்ப வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அந்த கிராமத்திற்கு திரும்ப தொடங்கி இருக்கிறார்கள். மேலும் தங்களுக்கு வீட்டிற்கு ஒரு மாடு வழங்கி உதவிட வேண்டும், விவசாய நிலத்தில் வளர்ந்துள்ள சீமை, கருவேல மரங்களை அகற்றி தர வேண்டும் என அரசிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னர்வியர்ஸ்.